ஓம் சைராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என் முன் வைத்த பிரார்த்தனை உனக்கு நிறைவேறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எப்பொழுதும் வாழ கற்றுக்கொண்டால் அந்த இடத்தில் பெரிய அளவில் ஆறுதல் என்பது தேவைப்படுவது இல்லை. வாழ்க்கை பாடங்கள் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதும் சில நேரங்களில் நிராகரிப்பதும் நம்முடைய வேலையாகவும் இருக்கின்றது. ஆனால் எவற்றையும் நிராகரிக்காமல் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டால் அது நலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கான நேரம் வரும் வரை நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். அவ்வளவு நாட்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இப்பொழுது உனக்கான பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமும் வந்திருக்கின்றது என்பதை நான் மனநிறைவோடு சந்தோஷமாக உன்னிடம் சொல்ல மிகவும் ஆவலோடு தான் வந்திருக்கின்றேன். பிறர் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை இழைத்திருக்கின்றார்கள். மனதளவில் அவர்களை மன்னிக்க முடியாததால் மறக்க முடியாததால் உன்னுடைய வாழ்வானது நிம்மதி இழந்த நிலையிலும் இருக்கின்றது. எது வந்தாலும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டாலும், எது உன்னை விட்டு போனாலும் அதை மனமாற விட்டு விட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷம் குறையாது. எதுவுமே நிரந்தரமில்லாத உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது போனாலும் விட்டுவிட வேண்டும். இந்த மனப்பான்மை என்பது அனைவருக்குள்ளும் இருந்தால்தான் மன அமைதி என்பது கிடைக்கும். எது வருகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதிலும், எது விட்டு போகின்றதோ அதை நினைத்து வருந்துவதிலுமேயே நேரத்தை செலவிடுவதால் தான் வாழ்க்கையும் வீணாக போகின்றது. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு வாழ பழகினால் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். காலம் எல்லோருடைய வேஷத்தையும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அதுவரை நம்முடைய வேலைகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். தெரிய வரக்கூடிய நேரத்தில்தான் அனைத்து உண்மைகளும் தெரியவும் வரும். அதுவரை உன்னுடைய கடமைகளிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் விலகாமல் நீ உன்னுடைய வேலைகளை செய்தபடியே இருக்க வேண்டும். நல்லது நடந்தால்தான் நான் முயற்சியை இன்னும் அதிகப்படுத்துவேன் என்று இருக்காதே. உன்னுடைய முயற்சியை நீ வேகப்படுத்தும் பொழுது தானாக உனக்கு நடக்கும் நல்லது அனைத்துமே மிக பெரிய அளவில் இருக்கும். யாரிடமும் நேரடியாக எதையும் சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத பொழுதுதான் சிக்கலும் ஏற்பட்டு விடுகின்றது. உன்னுடைய மனதிற்குள் சிறு சந்தேகம் என்று எழும்பொழுதே அந்த இடத்திலேயே அதை வெளிப்படுத்தி அதை தீர்த்து கொள்ள முற்படவும் வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு நாள் போதாகரமாக வெடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். அந்த நிலை வரை கொண்டு செல்லாமல் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அவ்வப்பொழுதே ஆங்காங்கே தீர்த்து கொள்ள முற்படு. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது என் குழந்தையே. ஆனால் நீ ஒவ்வொரு நிமிடமும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த பின், என்னிடம் ஒரு முறை சொல்லிய பின் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு நீயே உன்னுடைய முடிவுகளை எடுக்க பழகு. என்னிடம் சொல்லிய அந்த முடிவுகளில் ஒரு பொழுதும் தவறு என்பது இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். தவறேதும் உன்னுடைய விஷயத்தில் நடக்காதபடி நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உற்ற துணையாக நான் இருந்து வழிகாட்டுவேன். உனக்கு அனைத்து சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. நல்லதே நடக்கும்.